நல்ல கவனிங்க. கர்த்தர் சபையை குறித்து பவுலுக்கு இருக்கிறதான வைராகியத்தை குறித்து அவர் எழுதுகிறார். அதாவது சபையை கொண்டு போய் கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு கிறிஸ்தியன மணவாளனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தர் பவுலுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குதான். இந்த சபையை எப்படியாவது கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் கற்புள்ள கன்னிகையாக, பொதுவாக இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை ஒரு தகப்பன் கொண்டு போய் ஒப்படைக்கும் பொழுது, அந்த மணவாளன் கையில் ஒப்படைக்கும் பொழுது, அந்த மணவாளனும் என்ன எதிர்பார்ப்பாரு, அந்த தகப்பனும் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொன்னால், அந்த மணமகள் தன்னுடைய மகளானவள் ஒரு கற்புள்ள கன்னிகையாக, கற்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாகவே பேசுகிறேன். ஒரு சபையை கொண்டு போய் கிறிஸ்துவகிட்ட ஒப்படைக்கணும். அது ஒரு மகளையோ அல்லது ஒரு கன்னிகையோ கொண்டு போய், அது லாபான் ரெபேக்காலை கொடுக்கறதாக இருக்கட்டும், அல்லது லாபான் லேயாலை கொடுக்கறதாக இருக்கட்டும், பவுல் சபையை கொண்டு போய் ஒப்படைப்பதாக இருக்கட்டும், அது கர்த்தருக்கு ஒப்படைக்கும் போது கற்புள்ள கன்னிகையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்பு ஏன் வருகிறது? இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் அவருக்கு ஒரு வைராக்கியம் வருதுன்னா, இந்த வைராக்கியம் அவருக்குள்ள தானாக அது வரல. அந்த வைராக்கியம் அவருக்கு வரல. இது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம். கர்த்தர் கொண்டு போய் ஒரு ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குகிறார். ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குகிறார். ஏவாளை கொண்டு போய் ஆண்டவர் தான் ஒப்படைக்கிறார். யார்கிட்ட ஒப்படைக்கிறார்னா ஆதாம்கிட்ட ஒப்படைக்கிறார். உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான். ஒப்படைக்கிறார். எதற்காக ஒப்படைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. இதுக்கும் இந்த 2 கொரிந்தியர் 11:2க்கும் கனெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை கற்புள்ள கன்னிகையை ஒப்படைக்கப்படும் பொழுதுதான் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வரும். கற்புள்ள கன்னிகை ஒப்படைக்கும் போது தான் தேவ பக்தி உள்ள சந்ததி வரும். கர்த்தருக்கு தேவை ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்ப ஆண்டவர் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறறதுக்கு என்ன பண்றாரு, ஆதாம் கையில கொண்டு போய் ஆதாமை உருவாக்கி, அவன் ஒருத்தன் தான் இருக்கிறானா, அவதான் ஒருத்தன் இருக்கிறாரு, அவரே ஆவி பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், அவருக்கு தேவை என்ன, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி. அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கற்புள்ள கன்னிகையை கர்த்தர் உருவாக்குறார். யாரை உண்டாக்குறாருன்னா, ஏவாளை உண்டாக்குறார். கற்புள்ள கன்னிகை உண்டாக்கி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து 2 முக்கியமான காரியங்களை கர்த்தர் அவனுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். ஒன்று, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இன்னொன்று, சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை. இன்னொன்று, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது யாரு? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. இப்ப ஆதாம்கிட்ட 2 காரியம் ஒப்படைக்கப்படுகிறது. ஒன்று ராஜ்யம், இன்னொன்று ஏவாள், சபை. ஏவாள் என்பது ஸ்திரீ, ஸ்திரீ என்பது சபைக்கு அடையாளமா இருக்கு. இப்ப ஏவாள் கொண்டு ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சிட்டு, இந்த ஏவாளை கொண்டு தேவ பக்தி உள்ள சந்ததி ஒண்ணு எனக்கு வேணும்பா, அதனால பூமியை நிரப்புங்க. அது முழுக்க என்ன செஞ்சிருங்க, பூமியை தேவ பக்தி உள்ள சந்ததியால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இதுதான் கர்த்தருடைய திட்டம், பிளான். இதுதான் மாஸ்டர் பிளான்ல அது மாஸ்டர்ஸ் பிளான். அவ்வளவுதான். அவருக்கு என்ன தேவை, பூமி முழுக்க ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி வேணும். அதான் கர்த்தருடைய திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை குலைப்பதற்கு, இந்த திட்டத்தை நாசமாக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ரொம்ப ஈஸியா பிசாசு செஞ்ச தந்திரத்துல ஒண்ணு என்னன்னா, ஏவாளுக்குள்ள கொண்டு வந்து அந்த கற்பிள்ள கன்னிகைங்கிறதான கான்செப்டை உடைக்கிறான். எப்படி உடைக்கிறான் அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் இதை தப்பா போதிக்கிறாங்க. நேற்று பைபிள் ஸ்டடியில கூட அதை பத்தி நம்ம எடுத்துருக்கிறோம். அதாவது இந்த இடத்துல சர்ப்பமும் ஏவாளும் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உபதேசம்லாம் இருக்கு. அதெல்லாம் 100க்கு 100% பொய். அதாவது அது ஒரு அதனுடைய தியானம் தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு வந்து தேவ தூதன், அவனுக்கு வந்து என்னன்னு கிடையாது கேட்டீங்கன்னா, மனுஷன் மாதிரி சரீரம் கிடையாது. அவனால போய் மனுஷ சத்தம் இணைய முடியாது. நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை பரலோகத்துல, அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அவனால என்ன செய்ய முடியாது, ஒரு மாம்ச சரீரத்தோட இணைஞ்சு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது பிசாசால. சோ அதனால அது வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவன் அந்த கற்புள்ள கன்னிகையாக இருக்கிற ஏவாளை கெடுப்பதற்கு அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, அழகா அந்த இடத்துல பவுல் அதுக்கான காரியத்தை சொல்றாரு. வாசிங்க, அதே 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்கள் பார்ப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவர் உபதேசத்தை குறித்து பேசுறாரு. அவர் எதை பத்தி பேசுறாரு? கற்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது? இப்போ எனக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கு. எதுக்கு இந்த உபதேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்குள்ளதான இந்த உபதேசத்தை வைத்து நான் தான் மனவாட்டி சபையாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு மனவாளனாக இருக்கிறார். இப்போ அவருடையதான அந்த வசனம் எனக்குள் கொடுக்கப்படுகிறது. இதை வைத்து நான் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். பூமியில அடுத்தடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் இங்க என்ன பிசாசு செஞ்சான், திட்டம் என்ன அப்படின்னா, இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து கள்ள உபதேசத்தை கலந்து விடுகிறான். சபைக்குள்ள கொண்டு வந்து அவனுடையதான உபதேசத்தை அல்லது நாங்கள் சொல்லாத ஒரு உபதேசத்தை அவன் கலந்து விடுகிறான். அதனுடைய விளைவு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் விரும்புகிறதான தேவ பக்தி உள்ள சந்ததி பெறுவதற்கு பதிலாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். பொல்லாங்கினால் உண்டாயிருந்து
தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அப்போ கர்த்தர் விரும்பினது தேவபக்தி உள்ள சந்ததி. பிறந்தது என்ன சந்ததி? பொல்லாங்கான சந்ததி பிறந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏவாளோடு கூட பிசாசு இணையில ஏவாளுக்குள் பிசாசின் உபதேசம் இணைஞ்சிருச்சு. அதனுடைய விளைவாக பிறக்கிறது என்னவா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பொல்லாங்கானாக இருக்கிறது. இப்ப நிறைய பேர் இந்த காலத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ சபைக்குள்ள இருக்கக்கூடிய, இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இங்க இருக்கோம், சபைக்குள்ள இருக்கிறோம். இப்ப அத்தனை பேருமே கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள தான் வந்திருக்கிறோம். இதுல மாற்றுக்கத்தே இல்லை. ஆனா உங்களுக்குள்ள இருந்து பிறக்க போறது கிறிஸ்துவினால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா, பொல்லாங்கனால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா? அதான் முக்கியம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தது உண்மை. ஆனா இங்கிருந்து நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன். இப்ப சபைக்குள்ள நாம 2 பிள்ளைகளை திருமணம் பண்ண வைக்கிறோம். ஒரு மகனையோ ஒரு மகளையோ நான் கொண்டு வந்து திருமணம் வைக்கிறோம். மணமகன் மணமகளை திருமணம் பண்ண வைக்கிறோம். ஆனால் எல்லா மணமகனும் எல்லா மணமகளுக்கும் ஒத்தாக மாறாது. அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் கூட எல்லாருக்கும் சரியாகாது. இதுல இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவர்கள் மணமுடிக்கிறவர்கள் அந்த 2 பேருமே யாரால் பிறந்தவர்கள் ரொம்ப முக்கியம். நான் சரீர பிரகாரம் பேசுறேன், ஸ்பிரிச்சுவலி பேசுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இவங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததாக தான் இருக்கு. காயின் ஆதாமுடைய பையன் தான், மாற்றுக்கிறதே இல்லை. ஆதாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன், தேவசாயலை படைக்கப்பட்டவன். அவன் மூலமாகத்தான் காயின் வருகிறான். இங்கேயும் சபைக்குள்ள அப்படிதான் வராங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பிசாசு தன் வித்த கலந்துடுறான், தன்னுடைய உபதேசத்தை கலந்துடுறான். அவங்க வந்து உட்காந்துருக்காங்க சர்ச்சுக்குள்ள. இப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசினுடைய உபதேசம் இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் ஒரு ஏவாள் கையில கொடுத்தீங்கன்னா, ஏவாளாக கொடுக்குறீங்களா இல்ல சபைக்குள்ள ஒப்படைக்கிறீங்கன்னா, இவங்க 2 பேர் வழியா பிறக்கிறது பொல்லாங்கால தான் இருக்கு. அதான் இங்க பிரச்சனை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறோம். சர்ச்சுக்குள்ள வராங்க அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களா, இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்றாங்களா, அதை நம்ம பாக்குறது இல்ல. நம்ம என்ன பாக்குறோம், ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. பட் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது யாருடையதான உபதேசம்? சபைக்குள்ள நம்ம தான் உபதேசம் கொடுக்கிறோம். ஆனா வெளியிருந்து ஒரு பாம்பு வந்து எங்கேயோ அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்துருது. அந்த உபதேசம் அவங்களுக்குள்ள கருதரிக்கும் பொழுது அது எதை பெற்றெடுக்குது? பொல்லாங்கனை பெற்றெடுக்குது. எப்படி சபைக்குள்ள இவ்வளவு ஒரு ஆவிக்குரிய நல்ல சபைகளுக்குள்ள பொல்லாங்கன்கள் உள்ள எப்படி வராங்க? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் சபைக்குள்ள இருக்கிறாங்க, அவர்கள் பொல்லாங்கனாய் மாறுகிறார்கள். எப்படி இருக்கு? எப்படி யோசித்து பாருங்க. ஆதாமும் ஏவாளும் கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க, தேவ சாயலாக கர்த்தரே மேட் பண்ணிருக்கிறார். என்ன சொல்றேன், மேட் இன் ஹெவன். அவங்க 2 பேரும் தான் கரெக்ட். அவர் தான் வந்து படைச்சிருக்கிறார். 2 பேரையும் அவர் தான் ரெடி பண்ணிருக்காரு. ஆனா 2 பேரும் பெற்றெடுக்கிற பிள்ளை என்னவா இருக்குது? பொல்லாங்கானா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. எப்படி இது சாத்தியம்? எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது? அந்த பொல்லாங்கன் அப்படின்றதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. எரிச்சல் உண்டாச்சு. பொல்லாங்கனுடைய சுபாவத்துல ஒண்ணு என்னது? எரிச்சல். யாரை கண்ட எரிச்சல்? தன் சகோதரனை கண்டு எரிச்சல். அவனுக்கு அக்செப்ட் ஆச்சு, எனக்கு அப்செட் அல்ல. ஏன்? அவனுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல. ஏன்? இதான் பொல்லாங்கனுடைய சுபாவம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்த, எப்படி ஆதாம் வந்து தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன், அவனுக்குள்ள இருந்து வரக்கூடியதான காயினுக்கு என்ன சுபாவம் இருக்கிறது? எரிச்சல் சுபாவம் இருக்கு. இது எரிச்சல் ஆண்டவருக்குள்ள இல்ல. ஆண்டவருக்குள்ள இல்லாதது ஆதாம்குள்ள வராது. ஆதாம்குள்ள இல்லாதது எப்படி காயின்குள்ள வரும்? அப்ப காயின்குள்ள வந்திருக்குதுன்னா இது பொல்லாங்கனால உண்டானது. 2வது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். காயினை பார்த்து கர்த்தர் சொல்ற அர்த்த வார்த்தை நன்மை செய்யாதிருந்தால். இவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா ஏதேனுக்குள்ள இருக்கிறாங்க. அதான் மறந்துடக்கூடாது. தோட்டத்துக்குள்ள இல்ல, எங்க இருக்கிறாங்க? ஏதேனுக்குள்ள. ஏதேன்னா மகிழ்ச்சி, ஏதேன்னா சர்ச், தேவ சமூகம்னு இருக்கு. இவ்வளவு கர்த்தர் காயின் எங்க இருக்கிறான்னா காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கிறான். காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கிறான். காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கும்போது எரிச்சல் இருக்கு. காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கும்போது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு. சபைக்குள்ள நான் பேசுறது எல்லாமே, நான் இப்ப பேசுறது நான் பிலீவர்ஸ் பத்தி இல்ல. நிறைய பேர் காயினை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவன் வந்து நான் பிலீவர் இல்ல. காயின் வந்து பிலீவர். சர்ச்சுக்குள்ள இருக்கிற பர்சன், ஏதேனுக்குள்ள இருக்கிறவன் அவன். ஏதேனை விட்டு வெளியே போன பிறகு இருக்கிற காயின் வேற, ஏதேனுக்குள்ள இருக்கிற காயின். இப்ப ஏதேனை விட்டு வெளியே போனா ஆபேலை கொலை பண்ண பிறகு அவர் வெளியே போயிட்டார். அந்த காயின் வேற, அது பார்ட் 2. இது பார்ட் 1. சர்ச்சுக்குள்ள இருக்கிறாரு. இந்த காயினுக்கு எரிச்சல் வருது. 2வது நன்மை செய்யாதிருந்தால், உள்ளுக்குள்ள என்ன இல்ல அவனுக்கு? ஆண்டவர் சார் நீ நன்மை செஞ்சுதான் நான் கண்டிப்பா நன்மை செய்ய போறேன். அவனுக்கே தெரியல நம்ம நன்மை செய்யலன்னு சொல்லி, அவன் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்குது. அடுத்து வாசிங்க 4:8 வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். விரோதம். சபைக்குள்ள என்ன இருக்குது? விரோதம். எப்படி இதெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க. காயின் இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஏதேனுக்குள்ள இருக்குது. ஏதேனுக்குள்ள
ஒன்னு ஃபர்ஸ்ட் எரிச்சல் இருக்கு, ரெண்டாவது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு, மூணாவது விரோதம் இருக்கு, சபைக்குள்ள இவ்வளவு இருக்கு, நாலாவது கொலபாதகம் இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? கொலை. வசனம் சொல்லுது பிசாசு தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஏதேனுக்குள்ள என்ன இருக்குது? கொலை பண்ற சுபாவம் இருக்குது. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் எட்டனலே கிடையாது. யாருக்கு? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இதுல என்ன பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஆரம்பத்துல சபைக்குள்ள வந்த புதுசுல ஒரு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் சொல்றேன், எங்க சர்ச்சுக்குள்ள நான் உருவான காலத்தை சொல்றேன். 10 வருஷம் எங்களுக்கு பெருசா ஊழியத்தை பத்தி எல்லாம் சொல்லியே கொடுக்கல. எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பத்தி மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஊழியம் என்பது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பார்ட். அது பின்னாடி செய்யலாம், ஒருவேளை சூழ்நிலை செய்யாம கூட நீங்க போகலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த மாற்றம் வந்துட்டே இருக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, சர்ச்சுக்குள்ள வெளியே நீங்க நல்லா ஊழியம் செய்யணும், வெளியே நல்லா கிராண்டா இருக்கணும், எல்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ள மாற்றம் இல்லை. சர்ச்சுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள மாற்றம் இல்லை. என்னென்ன இருக்குது? எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, மூர்க்கம் இருக்கு, விரோதம் இருக்கு, நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு, கொலைபாதகம் இருக்கு. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாய் இருக்கிறான். இவ்வளவு சர்ச்சுக்குள்ள இருக்கு. இது யாரு? ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த 2 தேவனுடைய ப்ராடக்ட் பெற்றெடுத்த பொல்லாங்கன். இன்னைக்கு கர்த்தர் தான் பெற்றெடுக்கிறார் சபைக்குள்ள. கர்த்தரோட ரத்தத்தால மீட்கப்பட்டு தான் உள்ளே வரோம். ஆனா உள்ளே வரக்கூடியது காயினாக இருக்கிறதா? காயினுடைய சுபாவத்தை உடையதா இருக்கிறதா? அதான் கேள்வி. இன்னைக்கு உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. சர்ச் என்பது ஒரு ஏதேன், ஒரு மகிழ்ச்சியான இடம். சர்ச்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது, நாங்கள் ஒவ்வொரு முறை வந்துட்டு போகும்போதும், நான் எங்க அம்மா வச்சு சொல்றேன். எங்க அம்மாக்கு அப்பெல்லாம் 60 வயசு இருக்கும். நாங்கள் சர்ச்சுக்கு வர காலத்தில் 60 வயசு இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் போவோம். வெளியே போகும்போது நின்று பேசி டீ குடிச்சிட்டு அப்படி, ஏன்னா உள்ளுக்குள்ள வர அந்த உள்ள வந்துட்டு போகும்போதே வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னைக்கு சர்ச்சுங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட். சர்ச் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒன்னு, சர்ச்சுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் பிளேஸ், வந்துட்டு போகணுமே. ஒரு சிலர்லாம் சர்ச்சுக்கு வரணும், வேற வழி இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கட்டாயத்தின் பேர்ல வந்துட்டு போறாங்க. சண்டே ஆனா ஆராதனைக்கு வரணுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வேற வழி இல்லை. அவங்களுக்குள்ள அந்த இதற்கு பயம் இருக்கு. ஆனா சர்ச்சுக்கு வரது சந்தோஷமா இல்லை. ஒரு சிலர் சர்ச்சை எப்படி பார்க்கறாங்க? ஒரு பாலிடிக்ஸ் ஆயிடும், ஒரு அசம்பிளி உள்ள வராங்க, இங்க அவ்வளோ பாலிடிக்ஸ். சகோதரர்கள், இதுல எப்படி ஒரு மனமா இருக்கிறவங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு வருது? ரிவைவல்னு ஒண்ணு வராம இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னா, பிசாசே கிடையாது. பிசாசால ரிவைவலை தடுக்கவே முடியாது. பிசாசுக்கு அந்த வல்லமை கிடையாது, அவன் வீழ்த்தப்பட்டவன். அப்ப ரிவைவல் வராம போறதுக்கு யார் காரணம்? சர்ச். நம்ம தான் காரணம். காரணம், இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு இந்த சுபாவம் இருந்துச்சு. யார் பெரியவன், யார் சின்னவன், அடுத்தவன் யாரு, பணத்தாசை எல்லாம் இருந்துச்சு. ஒரு யூதாஸ் காரியத்து உள்ள இருக்கிறான், மறுதளிக்கிறவன் உள்ள இருக்கிறான், இவ்வளவு பேர் உள்ள உட்கார்ந்துருக்கிறான். இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு வர முடியல? ரிவைவலை கொண்டு வர முடியல, இயேசு கிறிஸ்துவாலே கொண்டு முடியல. கடைசியா ஆவியானவர் வரார். ஆவியானவர் ஒரு தடவைக்கு 3 தடவை இருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த ஒன்னஸ், சர்ச்சுக்குள்ள இந்த ஒன்னஸ் கெடுக்கிறது என்ன? எத்தனையோ விதமான சுபாவங்கள். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள ஒன்னஸ் கெட்டுச்சு, சர்ச் கெட்டுச்சு, அவ்வளவுதான். சபை யாருக்கான இடமும் கிடையாது. சபை இது ஒரு இது என்னது உன்னது, அவங்களது இவங்களது, அவங்களுக்கு என்ன அதிகாரம், இவங்களுக்கு என்ன அதிகாரம், யார் பெரியவன், இந்த மாதிரி கான்செப்டுக்கான இடமே கிடையாது. சபை முழுக்க முழுக்க தேவனை ஆராதிக்கிறதுக்கான இடம். எப்ப நம்ம ஒன்னஸோட வரமோ அப்பதான் சபையானது ஒரு ரிவைவல்குள்ள கடந்து போகும். இங்க இருக்கும் பொழுது இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க காயின் இருப்பான். திருப்பி சொல்றேன், யார் இருப்பா? காயின் இருப்பான். இப்ப ஆபேல் காயினை கொண்டானா, காயின் ஆபேலை கொண்டானா. இப்ப இருக்கிற அத்தனை ஆபேலும் காயினை கொண்டுகிட்டு இருக்கான். இங்க இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது? எல்லா பரிசுத்தவானும் இங்க இருக்கிறதான பாவியை கொண்டுகிட்டு இருக்கான். காயின் பாவி, கரெக்ட் தானே? இப்போ அவனை பாவின்னு கார்னர் பண்றது யாரு? சுத்தி இருக்கிற அத்தனை பரிசுத்தவானும், அத்தனை நீதிமான்களும் உட்கார்ந்து காயினை கார்னர் பண்ணி, காயின் இப்ப ஆபேலை பார்த்து பயப்படுறான். எங்கடா இவனுங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ நம்மள அப்படின்னு. சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் மேக் பெர்ஃபெக்ஷன். இங்க காயின்கள் தான் இருப்பார்கள். ஏன்னா அப்படித்தான் பிறந்திருக்குது. சர்ச்சுக்குள்ள ஏன் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வராரு? காயினை ஆபேலாய் மாற்றுவதற்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இருக்கிற ஆபேல் எல்லாம் சேர்ந்து காயினை கொண்டுகிட்டு இருக்கு உட்காந்து. அத்தனை பேரும் தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு. குற்றப்படுத்துறான்னா ஏன் குற்றப்படுத்துறோம்? குறை இல்லாம இங்க எல்லாத்தையும் குறை இருக்கு. எவ்ரிபடி ஹேவ். இயேசுநாதர் ஒருத்தரை தவிர சர்ச்சுக்குள்ள குறை இல்லாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. எப்ப வரைக்கும்? பரலோகத்துக்கு போற வரைக்கும். அப்பேற்பட்ட பரிசுத்த பவுல்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி என்ன சொல்லிட்டாரு? பாவிகளில்
பிரதான பாவின்ட்டு போயிட்டாரு. இங்க எல்லாருக்கும் சுய நீதி, சுய பரிசுத்தம். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாத்துக்கும் அப்படியே அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு நான் பெருசு, நீ பெருசு, நான் கீழே, நீ மேல. இந்த 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வருமே இல்லையா? நல்ல ஒருமனமா இருந்தான். ஒருமனமா இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன வரல? பிரச்சனை வரல. 6ஆம் அதிகாரத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு? 1-2 வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரெயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபைக்குள்ளதான் ஒருமனம் வந்துருச்சு. சர்ச்சுக்குள்ள ஒருமனம் வந்துருச்சு. 1ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். 2ஆம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டார்கள், எழுப்புதல் வந்துருச்சு. 3ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் கூடி இருந்தார்கள். இப்போ இங்க எங்க கிரேக்கன் ஒருத்தன் உள்ள வந்தான்? இந்த தாட் ஏன் வந்துச்சு? இப்போ ஒருமனப்பட்டு கூடி உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்குள்ள தோன்றான், கிரேக்கர்கள் விதவைகள், கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில்லை, நாம தான் யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லைன்னு உள்ள வந்துட்டோமே. இப்ப அந்த கிரேக்கங்கிற தாட் ஏன் வந்துச்சு உனக்கு? அப்ப என்ன அர்த்தம்? நீ ஒருமனமா வந்தாலும் உனக்குள்ள இன்னும் நான் கிரேக்கன், நான் யூதன், நான் அந்த ஊர்க்காரன், நான் இந்த ஊர்க்காரன், நான் அந்த மொழிக்காரன், நான் இந்த மொழிக்காரன்னு உனக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் ஒரு மனத்துக்கான பிரிவினை, காயினுடைய சுபாவம் இருக்கு. அந்த சுபாவம் என்ன செய்கிறது? ஒரு நாள் உன்னை ஏதனை விட்டு வெளியே கொண்டு போகும், வெளியே கொண்டு போயிடும். கடைசியில காயின் ஏதனை விட்டு எங்க போயிட்டான்? பூமிக்குள்ள போயிட்டான். வசனம் சொல்லுது, பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். இன்னைக்கு இதான் சுபாவம் சர்ச்சுக்குள்ள. சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், டோன்ட் கார்னர் எனிபடி. நான் சொல்றது புரியுதா? யாரையும் கார்னர் பண்ணாதீங்க, யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும். உங்களால் ஒருத்தனையும் மாற்ற முடியாதீங்க, உங்களால் ஒருத்தனையும் திருத்த முடியாது. உங்களாலையும் என்னாலையும் திருத்த முடியும்னா சர்ச்சு 1ஆம் நூற்றாண்டுல இருந்து வெறும் பரிசுத்த சர்ச்சா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாலே சபைக்குள்ள என்ன கொண்டு வர முடியல? ஒன்னஸ் கொண்டு வர முடியல. இங்க ஆண்டவர் ரிப்பேர் பண்ண காரை தான் கொண்டாந்து இருக்கிறார். எது கொண்டாந்து? ரிப்பேர் சரி பண்றது கொண்டாந்து இருக்கிறார். சர்ச்சுக்குள்ள நீங்க பாக்குற இடம் சர்ச்சுங்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப். இங்கே வந்து ஏன் அந்த கார் ஓட்ட, ஏன் அந்த கார் ஓடாம நிக்குது, ஏன் அந்த கார்ல இன்ஜின் பிரிச்சிருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி இடம் தான். இதை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு தான் கர்த்தர் சர்ச் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் சர்ச் வச்சிருக்கிறாரு. அதை தான் பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாக உங்களை படைக்கணும், நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாரு. எஸ்தரை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பெரிய பரிசுத்தவாடி கிடையாது. அந்த அம்மாவுக்கும் சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. கன்னிகை தான். அந்த அம்மா யாரு? புருஷனை அறியாத கன்னி தான். ஆனா வசனம் சொல்லுது, அவளுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. அவ கன்னியா இருக்கிறதால அப்படியே கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சிட முடியாது. அவளுக்கு என்று ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரு புருஷனுக்கு ஒப்படைக்க நான் பிரயாசப்படுகிறேன். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா படிச்சு பாருங்க. இங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஓடுறவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நல்லா பரீட்சை எழுதுற பையனை பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம்ல அக்கம் பக்கம் என்ன செய்ய மாட்டான், பார்க்கவே மாட்டான். பேப்பரை வாங்குவான், கொஸ்டின் பேப்பரை வைப்பா, பேப்பர் கொஸ்டின் பேப்பர் அடிஷனல் ஷீட்டுமா எழுதுறான். அவ்வளவுதான் அவனுடைய வேலையே இருக்கும். இந்த ஆன்சரே தெரியாத என்ன பண்ணுவான்? சுத்தி பார்த்துட்டு இருப்பான். நல்லா எழுதுறவன கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனையும் எழுத விட மாட்டான். நல்லா பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு